ஓகே, வெல்கம் டு பெஸ்ட் டார்கெட். நம்ம சிடெட்டில் உள்ள சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாஜியில் சைல்ட் சென்டர்ட் அண்ட் ப்ராக்ரெசிவ் எஜுகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். இதில் வந்து முக்கியமான பாயிண்ட் எதுவுமே கிடையாது. என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, சில்ட்ரன் ஆர் க்யூரியஸ், க்ரியேட்டிவ் அண்ட் ஹாவ் அன் இன்னன் எபிலிட்டி டுவர்ட்ஸ் லேர்னிங். அதாவது குழந்தைங்க பொதுவாகவே எப்படி இருப்பாங்க, ஒரு இதை கற்றுக்கிறதுக்கு ஆர்வமாக இருப்பாங்க. அப்போ இருக்கும் போது நம்ம டீச்சராகி நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம கிளாஸ் ரூமை டீச்சர் சென்டர் கிளாஸ் ரூமை சில்ட்ரன் சென்டர்டாக மாற்றணும். அதான் சொல்லியிருப்பாங்க. டீச்சர் சென்டர்ட்னா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. புரியுதா? ரொம்ப தெளிவாக பார்ப்போம். டீச்சர் சென்டர் கிளாஸ் ரூம்னா அது எதை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணோன்னா 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து டீச்சர் தான் அங்கே வந்து ஒரு சென்டர் ஆஃப் த நாலேஜ். இப்போ வந்து என்னென்னா ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் அதை டீச்சர் தான் கொடுப்பாங்க. அப்புறம் அவங்க தான் கிளாஸையுமே கொண்டு போயிட்டுருப்பாங்க. இங்கே டீச்சர் சென்டர் கிளாஸ் ரூமில் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் வியூட் அஸ் எம்டி வெசல்ஸ் விச் நீட் டு பி ஃபில்டு பை த டீச்சர்ஸ் நாலேஜ். இந்த பிக்சரை தான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஒரு எம்டி வெசலில் ஃபில்லப் பண்ணும் டீச்சர் தான் நாலேஜ் கொடுத்து ஃபில்லப் பண்ணும். இதுதான் வந்து டீச்சர் சென்டர் கிளாஸ் ரூமோட ஃபோக்கஸ். இது எப்படி இருக்கணும்? நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தப்போ டீச்சர் சென்டர் வந்து எப்படி இருக்கணும், சைல்ட் சென்டர்டாக இருக்கணும். இப்போது இந்த இமேஜை பார்த்துக்கிட்டாலே உங்களுக்கு வந்து புரியும். இப்போ சைல்ட் சென்டர்ட் எஜுகேஷன் எதை ஃபோக்கஸ் பண்ணுதுன்னா, சைல்ட்ஸோட கரண்ட் லைஃப் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். சில்ட்ரன் அட் த சென்டர் ஆஃப் எஜுகேஷன் ப்ரொவைட் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஹார்னஸ் த ஸ்கில், சப்போர்ட் த சாய்ஸ் ஆஃப் த சைல்ட் ஹேஸ் அ இண்டிவிஜுவல் ஐடென்டிட்டி. அதாவது ஒரு சைல்டோட கரண்ட் லைஃப்பையும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ் பற்றியும் ஃபோக்கஸ் பண்ணோம். இங்கே வந்து சில்ட்ரன் தான் வந்து சென்டர். ஓகேவா? ஒரு எஜுகேஷனில் எடுத்துக்கிறோன்னா அங்கே சில்ட்ரன் தான் வந்து சென்டராக இருப்பாங்க. அப்போ அவங்க சென்டராக இருக்கும்போது நம்ம அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும். இப்போ ஒரு டீச்சர் ஒரு கொஸ்டின் கேட்டால் அந்த கொஸ்டினுக்கு சில்ட்ரன் ஆன்சர் பண்ணணும். இப்போ ஒரு ஆக்டிவிட்டி கொடுக்கலாம், சில்ட்ரன்ஸை வச்சு ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்தோன்னா அவங்க குரூப்பாக பண்ணுவாங்க. அப்படி பார்க்கும்போது அது சில்ட்ரன் சென்டர்டு, சைல்ட் சென்டர்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சப்போஸ் சாய்ஸ் ஆஃப் த சைல்டு, ஒரு சைல்டு வந்து ஒரு கிளாஸ் ரூமில் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு சாய்ஸ் கொடுக்குறான்னா அதுக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும். ஓகேவா? டீச்சர் இந்த டாப்பிக்லேருந்து எடுங்கன்னா நம்ம அதுக்கான இதை எது முக்கியத்துவமோ அதை கொடுத்து நம்ம எடுக்கணும். அது சைல்ட் ஹாஸ் அன் இண்டிவிஜுவல் ஐடென்டிட்டி. அவனுக்குன்னு ஒரு தனித்துவமான ஐடென்டிட்டி இருக்கும். அதை நம்ம ஃபிகர் அவுட் பண்ணி அதை அவனை கொண்டு வர முயற்சி செய்யணும். அப்போ அதுக்காக நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் அவனுக்கு கொடுத்தோன்னா அவனோட தனித்துவமான ஒரு ஐடென்டிட்டியை நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். அது ப்ராக்ரெசிவ் ஸ்கூல். அப்போ ப்ராக்ரெசிவ் ஸ்கூல்னால் அதோட குவாலிட்டிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்னென்னா லேர்னிங் பை டூயிங், ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேவா? ப்ராப்ளம் சால்விங் அண்ட் கிரிட்டிக்கல் திங்கிங், லைஃப் லாங் லேர்னிங் அண்ட் ஸ்கூல் சோசியல் ஸ்கில்ஸ், கொலாபரேட்டிவ் குரூப் ஒர்க் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் சோசியல் ஸ்கில்ஸ், de-emphasize ஆன் டெக்ஸ்ட் புக்ஸ். ஓகேவா? இது எல்லாமே ப்ராக்ரெசிவ் எஜுகேஷன்ஸ் கீழே வரும். ரொம்ப முக்கியமான ஒரு குவாலிட்டி பார்த்திங்கன்னா 2 தான். அந்த ஃபஸ்ட் 2 தான், லேர்னிங் பை டூயிங், ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ், அது மாதிரி ப்ராப்ளம் சால்விங் அண்ட் கிரிட்டிக்கல் திங்கிங். அடுத்து ஜான் டியூவிங்கிறவர் தான் ஃபாதர் ஆஃப் ப்ராக்ரெசிவ் எஜுகேஷன். ஓகேவா? ஜான் டியூவி தான் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு லேப் வந்து சிக்காகோவில் ஒரு லேப்பில் லேர்னிங் பை டூயிங்கை ஃபஸ்ட்டு 1894 இவர் தான் ப்ரொமோட் பண்ணியிருக்காரு. இவர் டிவி எம்பசைஸ்ட் ஆன் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டெமோக்ராட்டிக் ரிலேஷன்ஷிப் இந்த கிளாஸ் ரூம். ஒரு கிளாஸ் ரூம் இருக்குன்னா அது வந்து எப்படி இருக்குன்னா டெமோக்ராட்டிக் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கணும். அதாவது ரொம்ப சுதந்திரமாக இருக்கணும். அப்புறம் சைல்டு ஹெட் அண்ட் ஹார்ட் ஷுட் பி டேக்கன் கேர் ஆஃப். சைல்டோட மனநிலையும் அவனோட பிரெயினுமே அதை சம்மந்தப்பட்டு இருக்கணும். அதாவது அவன் மனநிலையோ அவனோட எதையும் பாதிக்காத வண்ணம், அதாவது சைல்ட் சென்டர்டாக இருக்கணும். அதான் சொல்கிறார். அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்த பாயிண்ட், எ ஷிஃப்ட் ஃப்ரம் டீச்சர் சென்டர்ட் டு லேர்னர் சென்டர்ட் அப்ரோச். ஓகேவா? அடுத்து ரூசோ பார்த்தீங்கன்னா
ரூசோட பிரின்சிபல்ஸ் பார்த்து ரூசோ பிரின்சிபல்ஸ் கான்ட்ரிபியூஷன் டு எஜுகேஷன் வாஸ் 1762 நாவல் எமிலினாலே நமக்கு தெரியும் ரூசோ. அது எப்போ அந்த நாவல் வந்து பார்த்தீங்கன்னா 1762. அவருமே அந்த அந்த எமிலிங்கிற நாவலில் பார்த்திங்கன்னா நிறைய எஜுகேஷன் சம்மந்தமாக வந்து கொடுத்துருப்பார். ஓகேவா. ஹி அட்டாக் த ஐடியா ஆஃப் சைல்ட் பீன் எவில். இவர் வந்து என்ன சொல்லியிருக்காருனா, ஒரு சைல்டோட ஒரு நன்மைகள் அவங்களோட ஒரு குணாதிசயங்கள் அவங்களோட நன்மைகள் பற்றி தான் இவர் வந்து அதிகமாக சொல்லியிருப்பார். சில்ட்ரன் ஆர் நேச்சுரலி குட், தே ஆர் இன்னோசன்ட் அண்ட் பியூர், திங்ஸ் தட் ஆர் பியாண்ட் த டெவலப்மெண்ட் கெப்பாசிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட் ஷுட் நாட் பி டாட் டு தெம். அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டோட கெப்பாசிட்டியை தாண்டி அவங்களுக்கு வந்து நம்ம வந்து கற்பிக்கணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். அது ஃப்ரெட்ரிச் ஃப்ரோபல். இவர் வந்து கிண்டர் கார்டன் ஜெர்மனியில் வந்து நிறுவினார். இவர் வந்து ப்ளேவே மெத்தடில் வந்து ஒரு குழந்தைக்கு நடத்தணும் அப்படின்னு வந்து இவர் சொல்வார். கிண்டர் கார்டன் டீச்சர்ஸ் நீட் டு பி ஃபுல்லி எடுக்கேட்டட் அபவுட் சைல்ட்ஸ் டெவலப்மெண்ட் ஸ்டேஜஸ். ஓகேவா. ஒரு கிண்டர் கார்டன் டீச்சர்ஸ் இருக்காங்கன்னா அவங்க வந்து ஒரு சைல்டுஹுட் டெவலப்மெண்ட் ஸ்டேஜஸை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு ஃப்ரெட்ரிச் ஃப்ரோபல் சொல்கிறாரு. அப்போது இப்போ ரூசோன்னு பார்த்தோன்னா டூவியை பார்த்தோன்னா டூவி தான் ஃபாதர் ஆஃப் ப்ராக்ரெசிவ் எஜுகேஷனோட ஃபாதர். லேர்னிங் பை டூயிங்கை ப்ரொமோட் பண்ணதும் டூவி தான். அது மாதிரி ஒரு கிளாஸ் ரூம்னா அதில் டெமோக்ராட்டிக் ரிலேஷன்ஷிப் இருக்கணும். இதுதான் முக்கியமான பாயிண்ட். ரூசோ பார்த்தோன்னா நம்ம எமிலியோட நாவல் ரூசோன்னு தெரியும். இவர் என்ன சொல்லியிருப்பார்னா, ஒரு சில்ட்ரனோட கெப்பாசிட்டியை தாண்டி நம்ம எதுவுமே நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பார். அது ஃப்ரெட்ரிச் ஃப்ரோபல் வந்து அதனால் என்ன ப்ளேவே மெத்தட் அப்புறம் கிண்டர் கார்டன்லாம் இவர் தான் வந்து ஜெர்மனியில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பார். ஓகேவா. அது மாண்டிசோரி மெத்தட். மரியா மாண்டிசோரி. ஓகேவா. அவங்க வந்து ஃபிசிஷியன், எடுக்கேட்டர், ஹியூமனிடேரியன், நோன் ஃபார் ஹர் philosophy of education. Dr. Maria Montessori believed that no human being is educated by another person. He must do it himself or it will never be done. Dr. Montessori felt, therefore, that the goal of early childhood education is to his own nature decide to learn. அதாவது ஒருத்தவங்க கற்பனையுமே அது வந்து அவனால் மட்டும்தான் முடியும் தவிர ஒரு இன்னொரு ஹியூமன் பீன் வந்து ஒரு நம்மளுக்கு எடுக்கேட் பண்ண முடியாது, அதை சொல்லித்தரவோ இல்லை நம்மளால் தெரிஞ்சுக்கவோ முடியாது அப்படிங்க தான் சொல்கிறாங்க. அதாவது he must do it himself, இல்லாட்டி அது நடக்கவே நடக்காது. it will never be done. ஓகேவா. அடுத்தது டாக்டர் மாண்டிசோரி எம்பசைஸ் தட் த ஹேண்ட் இஸ் த சீஃப் டீச்சர் ஆஃப் சைல்டு. மாண்டிசோரி என்ன சொல்கிறாங்கன்னா, ஹேண்டு ஒரு குழந்தைக்கு வந்து அவங்க கை தான் ஒரு சீஃப் டீச்சர், அதாவது அதுதான் நிறையா சொல்லித்தருது அப்படின்னு. ஆமாம். இப்போ நம்ம ஹேண்ட் ரைட்டிங் எழுத ஆரம்பிக்கிறது எப்படி, ஸ்கிரிபிள் அது எல்லாமே கையில் தானே ஆரம்பிக்குது. அப்போது ஹேண்ட் இஸ் த சீஃப் டீச்சர் ஆஃப் த சைல்டு. ஓகேவா. Montessori compared the young mind to a sponge. The mind absorb information from the environment. ஓகேவா. மாண்டிசோரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு சின்ன சிந்தனை சின்ன பிள்ளைங்களோட சிந்தையை வந்து ஒரு ஸ்பாஞ்சோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்மளோட மைண்டு வந்து ஸ்பாஞ்சோட கம்பேர் பண்ணியிருக்காங்களா. அப்போ மைண்டு தான் இப்படி தான் இன்ஃபர்மேஷனாக என்விரான்மெண்ட்லேருந்து அப்சர்வ் பண்ணிக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே. உங்களுக்கு இந்த மாதிரி சீரியல் சம்மந்தமாக எம்சிக்யூஸ் வீடியோஸ் வேணும்னா நான் இந்த சீரீஸை கண்டினியூ பண்ணுறேன். அப்படி இல்லாட்டி டெட்டுக்கு சைல்டு டெவலப்மெண்ட் படகாட்சியை வந்து போகலாம். தேங்க்யூ.